இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை ப்ரீடிங் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? சரி வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஃபைட்டர் ப்ரீடிங்கோட பார்ட் 1 வீடியோ. ஃபைட்டர் ப்ரீடிங் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ் வேணும்ல. ஸோ நம்ம விசிஜி பீட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ரெட் கேலக்ஸி ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க சென்ட் பண்ணுற ஃபிஷ்ஷு மேலே என்ன ஒரு அக்கறை, ஃபிஷ்ஷு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இறந்து போயிடக்கூடாதுன்னு பேக்கிங் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஈரமான பேப்பரை சுற்றி அதுக்கு மேலே இன்னொரு பேக்கெட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம கதைக்கு ரிட்டர்ன் ஆகுமா? பீட்டா ஃபிஷ் போடுறதுக்கு ஒரு சின்ன 1 லிட்டர் கப்பு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாதாம் லீஃப் போட்டேன். டோட்டலாக ஒரு பேர், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீமேலுமே ஆர்டர் போட்டிருக்கேன். இதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீமேல். இதை யாருக்காக வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவருக்காக தான். ஸோ இவருக்கு வந்து நல்ல பேர் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவன் பேர் ஜாக் அண்ட் இந்த ஃபீமேல் பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்னு வச்சிருக்கேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்பாலேருந்து வெளியே குதிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நடக்காமல் இருக்கிறதுக்காக மேலே டப்பாவில் பார்த்தீங்கன்னா மூடி போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே ஹோல் இருக்குது ஏரேஷனுக்காக. என்னோட ஃபிஷ்ஷும் மாடியில் இருக்கிறனால ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த டப்பாவில் பீட்டா ஃபிஷ் அப்படியே வச்சேன்னா சூட்டிலே இறந்துரும். ஸோ அந்த சூடு வந்து டப்பாவில் ஏறாமல் இருக்கிறதுக்காக டேங்க் மேலே அப்படியே மிதக்க விட்டுட்டேன். இவங்களை எப்படி கண்டிஷன் பண்ணி நான் எப்படி ப்ரீடிங் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.